இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை. யாக்கோபின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்களாவன. மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன், மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை. நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளையெல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ என்று சொல்லி இந்த வசனங்களை அவர் தொடங்குகிறதை பார்க்கிறோம். இது சாலமோன் எழுதினதாக வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. யாக்கோபின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் என்று சொல்லி இங்கே தொடங்குகிறதை பார்க்கிறோம். ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் என்கிற பெயரினுடைய அர்த்தம் என்ன? ஈத்தியேல் என்று சொன்னால் தேவனே நான் சோர்ந்து போனேன். ஊகால் என்று சொன்னால் நான் நொந்து போனேன். நொந்து போனவனுக்கும் அங்கே சோர்ந்து போனவனுக்கும் எழுதுகிறதாவது என்று சொல்லி இந்த வசனம் தொடங்குகிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதன் என்றைக்கு ஆண்டவரை பார்க்க ஆரம்பிக்கிறானோ, ஆண்டவருடைய படைப்புகளை பார்க்க ஆரம்பிக்கிறானோ, அன்றைக்குத்தான் அவன் தன்னைத்தானே உண்மையாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான் என்பதை இந்த நீதிமொழிகளிலே அவர் தெளிவாக உணர்த்துகிறதை பார்க்கிறோம். அவர் அழகாக சொல்லுகிறார், நான் மூடன், மனுஷனுக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை என்று சொல்லுகிறார். நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், ஆண்டவருடைய படைப்புகளை அவர் கீழே அழகாக அவர் வர்ணிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை நம்ம சில நேரங்களில் நம்ம உண்டாக்கின ஆண்டவரை நம்மை போல ஒரு மனித ஒரு ரூபமாக கொஞ்சம் நம்மை போல தான் இருப்பார் போல நினைத்து கொண்டு தான் அவரிடத்தில் நாம் நிறைய நேரங்களில் வாதாடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஒரு ஆண்டவர், தனியாய் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஒரு ஆண்டவருடைய மகத்துவத்தை முதலிலே அவர் இங்கே சொல்லுகிறார். வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கி வச்சிருக்கிறாரு. தண்ணீர்களை வஸ்திரத்தில் கட்டி கொண்டு போகிறாரு. பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்திருக்கிறாரு. அவருடைய நாமம், அவருடைய குமாரனுடைய நாமம், இதெல்லாம் நான் அறியாமல் இருக்கிறதுனால இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய அறிவை நான் பெற்றிருந்தாலும் இந்த உலகத்தில் நான் மூடன், மனுஷனுக்கு ஏற்ற புத்தி, அவரை அறிந்து கொள்ளும் வண்ணமாக அவர் எனக்கு கொடுத்த புத்தியை நான் பயன்படுத்தாமல் போனதுனால, அவரை அறிந்து கொள்ளுகிற விதமாக அறிந்து கொள்ளாததுனால எனக்கு புத்தி இல்லை. அதனால் நான் ஞானத்தை கற்கவும் இல்லை. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவை நான் அறிந்து கொள்ளுகிற அறிவும் எனக்கு இல்லாமல் போயிட்டு, உலகத்தில் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் கூட என்னை உண்டாக்கின ஒரு ஆண்டவருடைய மகத்துவங்களை நான் அறியலைன்னா நான் மூடன்தான் என்று அவர் அங்கே ஒத்துக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இதே காரியத்தை தான் யோபு 42:1-6 வரை யோபும் இதை தான் சொல்கிறார். அத்தனை அதிகாரங்களும் அநேக வார்த்தைகளை பேசின யோபு சொல்கிறாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்கிறேன் சொல்லிட்டு 6ஆம் வசனத்தில் சொல்கிறார், என் காதில் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோடு நான் என் கண் உம்மை காண்கிறது என்று சொல்லிட்டு, ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். உம்மை அறிகிற விதமாக நான் அறியல ஆண்டவரே. உம்மை தெரிந்து கொள்ளுகிற விதமாக நான் தெரிந்து கொள்ளலை. நான் மூடன். நான் ஏதோ கேள்விப்பட்டதை சொல்லிவிட்டு அதை மாதிரி வாழ்ந்துட்டேன். ஆனால் இப்போ நான் உம்மை பார்க்கிறபடினால, என் கண்கள் உம்மை பார்க்கிறபடினால நான் தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனம் திரும்புகிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கரும் இதே காரியங்களை அழகாக ஆண்டவருடைய ஒருவராய் பெரிய காரியங்களை செய்த அந்த மகத்துவங்களை சொல்லுகிறார்.
40ஆம் அதிகாரம் 12-14 வரை தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? தமக்கு அறிவை உணர்த்தவும் தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும் தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோடே ஆலோசனை பண்ணினார். அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு ஆண்டவர். அதை தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறாரு, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருக்கு ஆலோசனைக்காரராக யாரும் இல்லை, போதிக்கிறவர்களாக யாரும் இல்லை, நியாய வழியை உபதேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, வேகத்தை கற்றுக் கொடுக்கிறதுக்கு யாரும். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்த ஒரு ஆண்டவர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்தில் அவருடைய படைப்பின் மகத்துவங்கள் விளங்கி அத்தனை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வைத்திருக்கிறார் என்பதை அங்கே ஆதியாகம புத்தகத்திலே பார்க்கிறோம். ஜலத்தின் மத்தியில் ஒரு ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஜலத்தின் கீழ் இருக்கிற ஜலம் வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம் இடத்துல சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுதுன்னு சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்திருக்கிற ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை சங்கீதக்காரன் இன்னும் ஆழமாக இங்கே வெறுமையாக ஒரு ஆகாய விரிவு, அதாவது வானம் உண்டாச்சு, கீழே தண்ணீரெல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து வெட்டாந்தர ஒரு சமுத்திரம், தண்ணீர் இல்லாத காய்ந்த பூமியானது வெட்டாந்தரையானது பூமி என்று சொல்லப்பட்டது என்று சொல்லிவிட்டு அதற்கு அழகான ஒரு விளக்கத்தை சங்கீதக்காரன் எப்படி பூமி உண்டாயிற்று, எப்படி சமுத்திரம் சேர்ந்தது என்கிற ஒரு காரியத்தை அழகாக சங்கீதம் 104:5-9 சொல்கிறார். பூமி ஒருபோதும் நிலை பெயராதபடி அதன் ஆதாரங்கள் மேலே அதை ஸ்தாபித்தார் என்று சொல்லுகிறார். அதன் ஆதாரங்கள், அதுக்கு நல்ல சப்போர்ட்லாம் கொடுத்து ஆண்டவர் பூமி நிலை பெயராதபடி வெட்டாந்தரை உண்டாயிற்றுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் பூமியை நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் ஸ்தாபித்தார். அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல் ஆழத்தினால் மூடின. யாரும் பூமியினுடைய சப்போர்ட் ஆதாரத்தை பார்க்க முடியாதபடி அவர் அதை மூடினார் என்று சொல்லுகிறார். பர்வதங்கள் மேலே தண்ணீர்கள் நின்றுட்டு இருந்தது. அவைகள் உமது கண்டிதத்தினால் விலகி ஓடி உமது குமுறலால் அது என்ன செஞ்சிருச்சுன்னா விரைந்து போயிற்றுன்னு சொல்கிறார். அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. எப்படி சமுத்திரம் உண்டாயிட்டுன்னு சொல்கிறார். பூமியை சப்போர்ட் பண்ணார் எப்படின்னு சொல்கிறாரு. போய் நின்றுச்சு. அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். சமுத்திரத்துக்கு அத்தனை ஒரு காரியம் உருவான விதத்தை இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பூமி அதனுடைய ஆதாரங்கள் மேல் நிற்கிறதை அத்தனை அருமையாக சொல்லுகிறார். இவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஒரு ஆண்டவர். இவரைத்தான் நாம் தொழுது கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தம்முடைய குமாரனுடைய நாமம் என்ன? அவர்தான் நமக்காக இந்த பூமியில் இறங்கி வந்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய எல்லா சொட்டு இரத்தங்களையும் சிந்தி புஸ்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி வந்து மனுக்குலம் முழுவதும் மீட்படைவதற்கு ஒரு குற்றமில்லாத தெய்வத்தினுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்கிற அந்த காரியத்தை தன்னுடைய சரீரத்தை பலியாக்கினது நிமித்தமாக, தன்னுடைய எல்லா சொட்டு இரத்தத்தையும் சிந்தினது நிமித்தமாக அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்த அனைவரும் பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தமக்காகவும் தம்மாலையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின ஒரு ஆண்டவர் 3 ஆணிகளில் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தொங்கினதை நாம் பார்க்கிறோம். அந்த மகத்தான ஆண்டவரை அறிகிற, அந்த பரிசுத்தரை அறிகிற அறிவே அதுதான் அறிவு என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுது. அதை நான் அறிந்து கொண்டபடியினாலே இவ்வளோ பெரிய ஆண்டவர் எனக்காக இறங்கி வந்து தன்னுடைய ஜீவனையும் எனக்காக கொடுத்தபடியினால, எனக்காக 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருக்கிறபடியினால அவரிடத்தில் வந்து நான் 2 மனுக்களை
நான் வைக்க விரும்புகிறேன் என்று இங்கே ஆகூர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். நொந்து போன வாழ்க்கையிலே, சோர்ந்து போகிற வாழ்க்கையிலும் இருக்கிற ஈத்தியலுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஊகாலுக்கும் அவர் சொல்லுகிற 2 காரியங்கள், 2 மனுக்களை நீ வைக்கும்படியாக வைத்தேன் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மரிக்கிற வரையில் அது எனக்கு வேணும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். இந்த உலகம் மாயை பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குது. இந்த உலக ஞானத்தை வச்சுட்டு மனுஷன் எவ்வளவோ பெருமை பாராட்டி கொண்டு அலைகிறான். ஆனால் உம்முடைய அறிவை அறியும் பொழுது மனுஷனும் அவனுடைய வாழ்க்கையும் மாயை என்பதை உணர்ந்து கொள்ளுகிறோம். மாயையையும் பொய் வசனிப்பையும், பொய்யா வசனிக்கிற காரியங்களையும் எனக்கு தூரப்படுத்திருங்கப்பா. உண்மையை சொல்லுகிறதற்கு, உண்மையை உடைய கல்வாரி சிலுவை அண்டையில் வந்து அந்த சிலுவை அண்டையில் நின்று கொண்டு தன்னை ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு மனிதன்தான் ஆயக்காரனைப் போல சொல்ல முடியும், பாவியாகிய என்மேல் கிருபையாகிரும் என்று சொல்லி. சும்மா நான் பெருமைக்காக பொய் வசனிப்பு செய்து கொண்டு நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்று பெருமை பாராட்டாத ஒரு வாழ்க்கையை நான் சாகிற வரையிலும் எனக்கு தாரும் என்று சொல்லுகிறார். 2வது கேட்கிறார், நான் பரிபூரணம் அடைகிறதினால மறுதலித்து கர்த்தர் யாரென்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து போஷித்தருளும் என்று சொல்கிறார். நான் பரிபூரணம் அடைகிறதுனால மறுதலித்து கர்த்தர் யாரென்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதுபடினால, தரித்திரமும் ஐஸ்வர்யமும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஜெபிக்கிறத பார்க்குறோம். தரித்திரம் வேண்டான்னு ஜெபிச்சார், நல்லா இருக்குது. ஆனால் ஐஸ்வர்யம் வேண்டான்னு ஏன் ஜெபிச்சார் அப்படின்னு சொன்னோன்னா, அழகாக இங்கே இயேசு ஜெபிக்க சொல்லி கொடுத்த வசனத்திலேயே சொல்லுகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் தெளிவாக இயேசு கிறிஸ்து போதிக்கிறத பார்க்குறோம். 11ஆம் வசனத்தில், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும். ஏன்னா உபாகமம் 8ஆம் அதிகாரம் 12-14, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் பொழுதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி வெள்ளி பொண்ணெல்லாம் பெருகி உனக்கு உண்டான எல்லாம் வர்த்திக்க பண்ணப்படும் போது உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய தன்னுடைய அந்த எகிப்திலிருந்து வரவழைத்த புறப்பட பண்ணினவ அவரை நீ மறந்து விடாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓசியா 13:6 சொல்லப்படுது, தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள், திருப்தியான பின்பு அவர்களுடைய இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். ஆகூர் தன்னுடைய பலவீனத்தை ஒத்துக்கொண்டு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய இருதயம் திருப்தி அடையும் பொழுது ஒருவேளை மேட்டிமை அடையக்கூடும், அதனால் நான் உம்மை மறந்துவிடக்கூடும், அதனால் எனக்கு என் படியை அளந்து எனக்கு போதித்தருளும் என்று ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் மேட்டிமை இல்லாத வாழ்வுக்காகவும் மாயை இல்லாத பொய் வசனிப்பில்லாத வாழ்க்கை வாழும்படியாகவும் 2 மனுக்களை எனக்கு உயிருள்ள நாள் வரையிலும் தாரும் என்று ஜெபிக்கிறது போல நாமும் ஜெபித்தால் இந்த உலகத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தோடு கூட வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம்.